நோவாவையும் அவன் குமாரரையும் கர்த்தர் நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்றார். பாருங்க, அந்த நோவாவுடைய பேழைக்குள்ள பலவிதமான மிருகங்கள், உலகத்தில் கர்த்தர் உண்டாக்கின எல்லா மிருகங்களும் இருந்தது. இன்றைக்கு அது நம்முடைய திருச்சபையாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம். பலவிதமான குணங்கள் உள்ளவர்கள், பலவிதமான எண்ணங்கள் உள்ளவர்கள், பலவிதமான யோசனைகள் உள்ளவர்கள், பலவிதமான கிரியைகள் உள்ளவர்கள், பலவிதமான செயல்களை செய்கிறவர்கள், இப்படித்தான் ஒவ்வொரு திருச்சபைகளும் இருக்காங்க. ஆனால் அவங்க எல்லாரும் என்ன பண்ணணும்? பலுகி பெருக வேண்டும் என்று தேவன் சொல்லுகிறார். இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற எல்லா கர்த்தருடைய திருச்சபைகளிலும் ஆத்துமாக்களால் அது பெருகி என்ன பண்ணும்? பலுகி பெருக வேண்டும் என்று நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்போ ஒவ்வொருவருக்கும் இருக்கிற அந்த தாளந்துகளை பயன்படுத்த வேண்டும். பேழைக்குள்ளே எல்லா மிருகஜீவன்களும் இருந்தது, ஒன்றுக்கொன்று சண்டை போடாமல் ஒற்றுமையாக இருந்தது. இன்றைக்கும் அப்படியாக பலவித எண்ணங்கள், யோசனைகள், கிரியைகள், செயல்கள், பேச்சுகள் இப்படி கொண்ட அநேக ஜனங்கள் ஒவ்வொரு திருச்சபையில் இருந்தாலும் அவர்கள் வசனம் என்கிற வார்த்தைக்கு, கர்த்தருடைய வசனத்திற்கு அவங்க கீழ்ப்படுகிறார்கள். பிரசங்கிக்கிற பொழுது கேட்கிறார்கள். அவங்க மனம் பொருந்தி செவி கொடுக்கிற பொழுது தேசத்தின் நன்மைகளை புசிக்கிறார்கள், பெற்றுக்கொள்கிறார்கள். நாமும் தேசத்தில் உள்ள எல்லா திருச்சபைகளிலும் ஆத்துமாக்கள் பலுகி பெருக, அதாவது அறுவடை செய்ய, ஆத்துமாதாயம் பண்ண, சம்பாதிக்க சபையிலே வைத்து அவர்களை ஜீவ கிரீடத்தை, நித்திய வாழ்வை பெற்றுக்கொள்ள, பரலோக வாழ்வை பெற்றுக்கொள்கிறவர்களாக நம்ம உருவாக்குவோம். ஆமென். அல்லேலூயா.